வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் கம் கணபதியே நம. தமிழ் புத்தாண்டு பலன்களில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம். ரிஷபம் இருக்கிறதுலேயே 12 ராசிகள்லேயே ரிஷபம் தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, இவ்வளோ காலமாக ஜென்மத்தில் இருந்த குரு அப்படியே விலகி தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாளில் அப்படியே ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்துடுவார். ஸோ இதுவே மிகப்பெரிய பாக்கியம். அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த காலகட்டத்தில் குரு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல அபரிமிதமான நன்மைகள் வரும். அதாவது எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்ச அமைப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவானும் 11ல் உட்காந்து ராகுவும் 10ல் உட்காரது பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது எல்லாம் அமைகிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான பீரியடுங்க. அப்போது என்ன நடக்கும் சார், பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் நடப்பு தசாபுத்தியும் ரொம்ப பிரமாதமாக இருந்து ராசியும் இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டாப் லிஸ்ட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. இப்போ இந்த ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீடியாவில் இருப்பாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, ஈவன் பொலிட்டீஷியன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மேடை பேச்சு அலங்கரிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வருவாங்க. இந்த அரசியல் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின் பண்ணுறதுக்கு இவங்களுடைய பேச்சு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கும். ஏன்னா 2ல் குரு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா. ஸோ பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாக இருந்தால் ஒரு தெளிவான ஒரு அழகான மனநிலையை படம் பிடிச்சு ஜனங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. அப்போது அரசியல் கட்சிக்காரங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நீங்கள் மேடை பேச்சுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிஷபம் சுக்கிரன்னா கவர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பேச்சு மட்டும் கிடையாது, ஸோ ஆளுங்களும் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் முதற்கொண்டு ரொம்ப அழகாக பிரமாதமாக கொண்டு நிப்பாட்டுவாங்க. இது மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கும் நிறைய பேர் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் படத்தில் ஜூனியர் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா பூஸ்டப் ஆகி கொடுக்கும். என்ன சார் வெறும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க, வேறு தொழில்கள்லாம் இல்லையா? கண்டிப்பாக எல்லா தொழில்களுக்கும் ஒரு நல்லதொரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா முழு ராஜ யோகாதிபதி சனி பகவான் அவரே குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. குரு பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, மெயினாக பார்த்திங்கன்னா இன்னர் வியர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாகும். என்ன சார் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோட மார்க்கெட் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பாக இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, அதை நடத்திட்டு இருக்கிற கம்பெனிஸும் சரி, பெரிய லெவலில் முன்னேறி வருவீங்க. ஜாப் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி கொங்கு மண்டல பகுதியில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும். இப்போது இனி அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ காலமாக பண்ண ஒர்க்குகளுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கும். மேலிடத்துலேருந்து ஒரு திடீர் பதவி கிடைக்கும். சில பேர் இந்த பேசின பேச்சால் சில பேர் அவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த இடமாற்றத்தினால அந்த இடத்துக்கு காலியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களை வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க. அது மூலிமாவே நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போவீங்க. வாழ்க்கையில் சில விஷயங்கள் இவ்வளோ காலமாக இப்போ ஒரு தொண்டனாக இருந்தேன், எனக்கு கட்சியில் ஒரு சின்ன பதவி கூட கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் பதவியாவது இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கும் போது கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். சார் அப்போ கவுன்சிலர் இருக்கவங்களாம் அப்போ எம்எல்ஏ ஆகிடுவாங்களா? கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு உண்டு. கட்சியில் பார்த்திங்கன்னா அதுவும் யங்ஸ்டர்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு சுக்கிரனே ஒரு நல்ல ஒரு வலியான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன வயசில் இருக்கவங்க, அதாவது ஒரு 30லேருந்து 35 வயசில் இருக்கிற அரசியல் கட்சியில் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் ஆவீங்க. வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் பார்க்காத ஏற்றங்களை இனி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து உத்தியோகஸ்தர்கள். உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்குண்டான அங்கீகாரம், பதவி உயர்வு, விரும்பக்கூடிய ஒரு இடமாற்றம், அது மூலிமா நல்லதொரு வாழ்க்கை ஏற்றம், இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொள்கையே ஒரு சின்ன வேலை ப்ராஜெக்டில் இருக்கவங்க அப்பப்போ குடைச்சல் குடிச்சிட்டு இருந்தவங்களாம் இடம் மாறி போயிடுவாங்க. உங்களுக்குன்னே நல்ல ஒரு ஆட்களோட சேர்க்கை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப மன சந்தோஷமாக திருப்தியாக வேலை செய்வீங்க. அது மூலிமா உங்களோட மேனேஜர் லெவலில் கேடரில் இருந்து ஜென்ரல் மேனேஜரு, டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டு, பிஏ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி படிப்படியாக மேலே ஏறி போயிட்டே இருப்பீங்க.
நிறைய பேர் வந்து ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் ப்ராஜெக்ட்டு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ராகுவும் உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த உத்தியோகஸ்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான பீரியட். இந்த பீரியட் அவங்கவுங்க தசாபுத்தி நடப்பு ஜாதகத்தை பொறுத்து. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு. தொழில் செய்கிறவங்க வந்து சார் நான் என்ன தொழில் செய்யலாம் சார், நிறையா நஷ்டமாகி போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, மெயினாக ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பீஸா ஹட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த KFC சிக்கனு இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருக்கவங்க கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்திட்டு இருந்தவங்க இனி அடுத்தடுத்த இன்னொரு வேறு இடத்துல ஃப்ரான்ச்சைஸி போடலாம். அது மூலிமா நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணி யூனிட் போட்டவங்க ஒரு டையிங் ஃபேக்ட்ரி யூனிட் ஆரம்பிக்கிறது, ஒரு கட்டிங் யூனிட் ஃபேக்ட்ரி போகிறது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் நடக்கும். நகைப்பற்றில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்கறது, அது மூலிமா நிறைய பெனிஃபிட் ஆகுறது. ஈவன் டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலிகளும் ஒரிஜினலும் மாறி மாறி வந்துட்டுருக்கும். அதில் எல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அது மூலிமா ஒரு பேர் புகழ் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் ஆகி அழகாக போய்கிட்டே இருக்கும். இந்த தொழிலையே அதுக்கப்புறம் வேறு தொழில், இப்போ நான் சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார், நான் அடுத்து ஒரு மெஸ்ஸு வைக்கலாம், ஒரு ஹோட்டல் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு உண்டான ஊதிய உயர்வு, அவங்களுக்கு உண்டான இன்சென்டிவ், இந்த போனஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வேலைக்காரங்களால் உங்களுக்கு நல்ல விதமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து வேலைக்காரரை குறிப்பிடக்கூடியவர். அதனால் உங்கள் தொழிலில் வந்துட்டு உங்கள் தொழிலில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணி அனுப்புறது. ஏன்னா சுக்கன் வந்து மீடியா இல்லைங்களா, ஸோ அதை படத்துக்கு போகிறத கொடுக்குறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டே வாங்க. மெயினாக தொழிலதிபர்கள் இதை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ இதில் மாணவ மாணவிகள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு பொற்காலம். நிறைய பேர் வந்து இவ்வளோ காலம் வந்து படிப்பில் வந்து கோட்டை விட்டவங்களாம் வந்து ஜெயிப்பாங்க. இந்த டிராகன் படத்தில் 48 அரியர் எப்படி ஒரே இதில் முடிக்கிற மாதிரி சில பேர்லாம் பெண்டிங் வச்சுருப்பீங்க. அந்த விஷயம்லாம் இனி அரியர் எல்லாமே பட்டுன்னு கிளியர் ஆகிட்டே வரும். எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. பட் தயவுசெய்து குறுக்கு வழியில் மட்டும் எங்கேயும் போகாதீங்க. பேப்பர் ஃபேஸ் பண்ணுறது, பணம் கொடுக்குறது மட்டும் போகாதீங்க. ஏன்னா சனிபகவான் வந்துட்டு நேர்மைக்கு தான் இடம் கொடுப்பாரு. போலிகளுக்கும் இந்த மாதிரி தகுதித்தம் பண்ணிங்கன்னா மாட்டிட்டு அழிஞ்சிருவீங்க. அதுக்கும் அந்த டிராகன் படமே ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் ஹானஸ்ட்டாக படிங்க. குரு 2ல் இருக்கிறது, நல்ல ஒரு டியூட்டர் அமைகிறது, நல்ல ஒரு டியூஷன் மாஸ்டரில் போய் கனெக்ட் ஆகிறது, நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஜாயின் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிளாஸில் அப்போ ரிஷபராசி தவிர்த்து மற்ற எல்லா ராசியும் கலந்துருப்பாங்களே சார், இப்போ அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? அது போக வந்துட்டு காலேஜில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ்மெண்ட் ஆகி அப்படியே ஃபாரின் போகிற ஐடியா இருந்தால் டக்குன்னு கிளம்பி போகலாம். இல்லை சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக நல்ல ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இப்போ இருந்தே ட்ரை பண்ணிங்கன்னா 2026 உங்கள் ஜனகால ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நடக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எலெக்ஷனும் மாறும்போது, கவர்மெண்ட்டும் மாறும்போது உங்களுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரிஷப ராசிகளுக்கு மொத்தமாக நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு உண்டான பொதுவான பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தீபதூப ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு காற்று ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்கும். மிதுன ராசி காற்று ராசி. அதனால் கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நேர் 7ஆம் இடமா செவ்வாய் இருக்கனால ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பல நல்ல விஷயம் இருந்தாலும் நெகட்டிவ் சைடில் வந்துட்டு இந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அடி வாங்குறதுங்கிற விதி அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு தயவுசெய்து ரத்த தானம் நீங்கள் பண்ணிவிடுங்க. கீழே விழுந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் பகவான் டக்குன்னு இமீடியட்டாக வழி அனுப்பி வச்சுருவாங்க. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் 11 உட்காந்துருக்காரு. அப்போ 3ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுகளுக்கு முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு 4 கிழமை நட்சத்திரம் நேரம்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா நான் நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார், 2 மணிக்கு டியூட்டி முடியும், 4 மணிக்கு டியூட்டி முடியும், அவங்களெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறப்போ பிச்சைக்காரங்க எல்லா ஏரியாலையும் இருப்பாங்க. உங்களால் எதுவும் முடியலைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு குடை வாங்குறது வெயில் காலத்தில்,
மழை காலத்தில் வந்துட்டு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் என்று கூறி நன்றி. Co-sponsor AI Tech Photography, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஸ்ரீ கிருஷ்ணா டூர் அண்ட் டிராவல்ஸ், கோயம்புத்தூர். நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.